ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். சாம்சங் அவங்களுடைய ஓன் ஃபிளாக்ஷிப் எக்ஸினோ ப்ராசஸரோட பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனா சாம்சங் கேலக்ஸி F62 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி F62 உடைய டிசைன்னு பார்க்கும்போது பேக் சைடு ஒரு லேசர் கிரேடியன்ட் டிசைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. லேசர் ப்ளூ, லேசர் கிரே, லேசர் க்ரீன் அப்படின்ற 3 வித்தியாசமான கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா நம்ம சூப்பர் AMOLED டிஸ்பிளே எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இங்க நமக்கு சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளே தான், பார்க்கிறதுக்கு நல்ல வைப்ரண்டாகவும் இருக்கும். அண்ட் யூஸ் பண்றதுக்குமே சாம்சங் உடைய டிஸ்பிளே எப்பவுமே நல்ல ஸ்மூத்தா தான் இருக்கும். அந்த வகையில் டிஸ்பிளேல எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்க நமக்கு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரால 4K குவாலிட்டியில நம்மளால வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4K ரெக்கார்டிங் அட் 30 FPS நம்மளால செல்ஃபி கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே பேக் சைடு குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா பிளஸ் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ பிளஸ் 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே நம்மளால 4K வீடியோஸ் அட் 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மொபைல் போட்டோகிராஃபில இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சிங்கிள் டேக், அல்ட்ரா வைட், மேக்ரோ, டெப்த், நைட் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டோகிராஃபிக்காக நம்ம கொடுத்திருக்காங்க. அண்ட் வீடியோகிராஃபின்னு வரும்போது ஹைப்பர் லேப்ஸ், சூப்பர் ஸ்லோ மோஷன், ஆப்டிகல் ஜூம் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வீடியோகிராஃபிக்காக நம்ம கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது 7000 mAh ஒரு மிகப்பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. வித் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட இந்த பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ஒன் டே ஹெவி யூசேஜுக்கு கூட இந்த பேட்டரி கெபாசிட்டி நல்லாவே நிற்கும். அண்ட் அதுக்கப்புறம் ப்ராசஸர்னு வரும்போது இவங்களுடைய ஓன் எக்ஸினோ சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த வாட்டி இது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் எக்ஸினோ சிப்செட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸினோ 9825 அப்படின்ற ஃபிளாக்ஷிப் லெவல் எக்ஸினோ சிப்செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 7 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு சிப்செட். அண்ட் இதனுடைய கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது 2.7 GHz வரைக்குமே இதனுடைய கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமிங் விளையாடுறவங்களுக்காகவும் இதனுடைய ஜிபியூல கேமிங் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபியூன்னு பார்க்கும்போது மாலியுடைய மாலி G76 MP12 அப்படின்ற ஜிபியூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் கேமிங் பூஸ்டரோட இந்த ஜிபியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கேமிங்க்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக மல்டி டாஸ்கிங்க்கு தான் இந்த எக்ஸினோ 9825 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சிப்செட் மெயினாக மல்டி டாஸ்கிங்க்கு வேற லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணக்கூடியவங்க, பிசினஸ் ஒர்க்ஸ் எல்லாம் மொபைல்லேயே பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சிப்செட்டா இந்த சிப்செட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்க்கும்போது இதுல என்னதான் நமக்கு சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்பிளே கொடுத்ததுனாலுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. ஏன்னு தெரியல. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட்டுமே கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால 2 சிம் கார்டு பிளஸ் 1 மெமரி கார்டு நம்மளால அட் அ டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓஎஸ்னு பார்க்கும்போது Android 11 OSல 1 UI 3.1ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி F62 உடைய RAM வேரியன்ட் அண்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 6GB 128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 23,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8GB பிளஸ் 128GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 25,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இதனுடைய அபிஷியல் சேல்ஸ் February 22 இருந்து Flipkartல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மொபைலுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஃப்ரண்ட் சைட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை. அண்ட் பேக் சைட் பாடியுமே இங்கே நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் எப்பொழுதும் கொடுக்குற மாதிரி இங்கே சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுமே ஆஸ் யூஷுவல் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் எல்லாமே அவங்களுடைய இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே பேட்டரி அண்ட் ப்ராசஸரில் தான் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. 7000 mAh அப்படின்ற ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக மல்டி டாஸ்கிங்
டாஸ்கிங் பிசினஸ் ஒர்க்லாம் மொபைல்ல பண்ணக்கூடியவங்களுக்காகவே இதுல அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் கொடுத்திருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேட்டரி கெபாசிட்டியுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் இவங்க இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த எக்ஸினோ ப்ராசஸர் சாம்சங் உடைய ஹையர் அண்ட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல கொடுக்கக்கூடிய அந்த சிப்செட் தான் இதுல கொடுத்திருக்கக்கூடிய சிப்செட். ஸோ அந்த வகையில இந்த 24,000 ரூபாய் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்லயே ஃபிளாக்ஷிப் லெவல் ஹையர் அண்ட் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ல கொடுக்கக்கூடிய அந்த சிப்செட் அந்த ப்ராசஸர் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால மொபைல்லே அதிகமான மல்டி டாஸ்கிங் ஒர்க்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராசஸர் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கலாம். சூப்பர் AMOLED டிஸ்பிளேலாம் இருக்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்காம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தது ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே டிசைனும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அண்ட் பேக் சைட் பாடியுமே பிளாஸ்டிக் பாடி கொடுக்காம கிளாஸ் பாடி மெட்டல் பாடி கொடுத்துருக்கலாம். ஸோ அது நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா டீசென்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னு பட்சத்துல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.